கணேஷ்குமார் அவர்கள். இதை நான் அரசியலாக்க விரும்பல. உண்மையிலே பின்தங்கிய மக்கள், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெரும்பங்கு ஆக இருக்கக்கூடிய அந்த வன்னிய மக்கள் இன்றைக்கும் பின்தங்கிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த இடஒதுக்கீடு என்ற ஒரு விஷயம் என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அவர்களுடைய தலைவர் தான் கொடுத்தார், நாங்க இல்லைன்னு சொல்லல. பல போராட்டங்களுக்கு பிறகு 21 உயிர்களை தியாகம் செய்த பிறகு வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கோரப்பட்டது. 108 சமுதாயத்தையும் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதையும் நாங்கள் மனதார வரவேற்றோம். அதற்காக தான் அன்னைக்கு கூட அமைச்சர் சொல்லும் போது அந்த மஞ்சத்துண்டு ஏன் முன்னாள் முதல் கலைஞர் அவருடைய கழுத்தில் இருந்ததுன்னு கேட்டாரு. 108 சமுதாயத்திற்கு சேர்த்து கொடுத்ததற்காக சமூக நீதிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு உங்களை அங்கீகரிச்சு பாராட்டி விழுப்புரத்துல மாநாடு ஏற்பாடு செய்து எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கழுத்துல போட்ட அந்த துண்டு மஞ்சள் துண்டு, அதற்கு பின்னாடியும் வரலாறு இருக்கு. நாங்க கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். அமைச்சர் தெளிவா சொல்றாரு, ஏன் குழப்பறீங்க? 10.5% இடஒதுக்கீட்டிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்ல. உச்ச நீதிமன்றத்தில் தெளிவா கொடுத்திருக்குது, குவான்டிஃபையபிள் டேட்டா. அதற்காக தான் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 3 முறை உங்களுடைய முதலமைச்சரை நேரில் வந்து சந்திச்சு குவான்டிஃபைபிள் டேட்டா தாங்க கேட்டிருக்கிறாங்க. எப்படி பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்கன்றதற்கு நீங்க ஆணையம் அமைச்சீங்க. ஆணையத்திற்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம 6 மாதத்துல எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா நீங்க அந்த டேட்டா எடுத்து கொடுக்காததுனால இன்றை வரைக்கும் அந்த மக்கள் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அதற்கான பதில் சாதிவாரி கணக்கெடுப்பு. அமைச்சர் சுக்கா மலகா புக்க காமிச்சு இதுல சொல்லியிருக்காரு, அது சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமானது. 10.5க்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. 10.5ல கேட்பது குவான்டிஃபையபிள் டேட்டா. குவான்டிஃபையபிள் டேட்டானா இந்த மக்கள் பின்தங்கி எப்படி இருக்கிறாங்க. டிஎன்பிசில உங்ககிட்ட ரெக்கார்டு இல்ல. டிஎன்பி போதும்.